A very good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to see about 8th standard science subject term 2 unit 4 heat. Part 1 video. Let us see the introduction part. Introduction. All the substances in our surrounding are made up of atoms and molecules. Already you know that all the substances are made up of some kind of atoms and molecules. These atoms and molecules are always at vibratory motions. So the atoms and molecules உள்ள வந்து எப்படி இருக்கும், அந்த வைப்ரேட்டிங் அண்ட் மோஷன்ஸ் மூவிங் லேயரில் தான் இருக்கும். டியூ டு திஸ் மோஷன் சப்ஸ்டன்ஸ் ஹேவ் அன் எனர்ஜி நோன் அஸ் ஹீட் எனர்ஜி. ஸோ அது ஹீட் ஆக ஆக அந்த சப்ஸ்டன்ஸில் என்ன ஆகும், கெயின் பண்ணும், ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணும். ஹீட் ஆக ஆக தான் அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், வைப்ரேட்டிங் மோஷனில் இருக்கும். ஸோ இந்த எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இஸ் கால்ட் அஸ் அ ஹீட் எனர்ஜி. This energy flows from hot substance to cold substance or from hot region to cold region of a substance. Already you know that the energy flows from hot substance to cold substance. For example, you take a cup of tea from ஹாட் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரு ரொம்ப சூடாக இருக்க ஒரு டீயை எடுத்து நீங்கள் சரௌண்டிங்கில் கொஞ்சம் நேரம் வைக்கிறீங்க. ஆஃப்டர் 5 minutes ஆர் 10 minutes அந்த காஃபியை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், கொஞ்சம் சில்னஸ் ஆகிரும். ஸோ அதில் உள்ள ஹீட் எனர்ஜி என்னவாக இருக்குது, அந்த ஏர் அட்மாஸ்பியர் சரௌண்டிங்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால அந்த டீ வந்து நமக்கு கோல்ட் கண்டிஷன்ஸில் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹாட்டாக வைக்கிறப்ப 60 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா அது சரௌண்டிங்குள்ள ஏர் அட்மாஸ்பியரில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு 30 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு கோல்டு கண்டிஷனுக்கு வந்து அந்த டீ வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஹாட் ரீஜன் டு கோல்ட் ரீஜன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். when heat energy is supplied to any substance, it increases the energy of the atoms and molecules in it and so they start to vibrate. ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுக்கும் நம்ம ஹீட் கொடுக்க அதில் உள்ள ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்னால அது என்ன ஆகும், கெயின் ஃபார் எனர்ஜி. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் இட் இன்க்ரீசஸ் த எனர்ஜி ஆஃப் த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இன் இட் அண்ட் ஸோ த ஸ்டார்ட் டு வைப்ரேட். அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கும், வைப்ரேட் ஆரம்பிக்கும். These atoms and molecules which vibrate make other atoms and molecules to vibrate. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெசலில் வந்து வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறீங்க. வாட்டர் ஃபில் பண்ணி நீங்கள் ஹீட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ அப்போ அங்கே உள்ள என்ன நடக்குது, ஒரு ஆட்டம்ஸ்லேருந்து இன்னொரு நிறைய ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்தது தான் மாலிகுல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாலிகுல்ஸுக்குலாம் என்ன ஆகுது, ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஹீட் ஒவ்வொன்றுக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஃபுல்லாக என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகினா ஓவரால் வந்து அந்த வாட்டர் வந்து ஹை ரீச், அதாவது பாயிலிங் பாயிண்ட் ரேஞ்ச், அதாவது 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ண பிறகு அது வாட்டர்லேருந்து என்ன ஆகுது, ஏர் பபிள்ஸ் வருது. ஸோ அந்த பபிள்ஸ் வர்றது தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்போ அந்த என்ன நினைப்பாங்க, அங்கே வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ ஓவராக பாயில் ஆனதான் அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் தீஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் விச் வைப்ரேட் மேக் அதர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் டு வைப்ரேட். ஒரு ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஒன்று அப்படியே பாஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அங்கே உள்ள அந்த வெசலில் உள்ள எல்லா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸுமே என்ன ஆகும், வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். So finally, this heat energy is transferred from one part of the substance to other part. So heat ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, transfer ஆகுது. We can see this heat energy transfer in our daily life also. So நம்ம daily lifeலேயே இந்த heat energy transfer ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. Heat energy brings about a lot of changes. So அந்த heat energy நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஸோ என்னென்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். First, we will discuss about effects of heat. When heat energy is supplied to any substance, it brings about many changes. ஸோ ஹீட் எனர்ஜி சப்ளைஸ் ஆக என்ன ஆகும், அந்த சப்ஸ்டன்ஸுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். There are 3 important changes
that we can see in our daily life. ஸோ அதில் வந்து 3 இம்பார்ட்டண்டான சேஞ்சஸ் இருக்குது. they are first one is expansion and second one is increase in temperature and third one is change in state. So this question is asked for 2 more questions. Okay, எப்படி கேட்கலான்னா what are the important changes of in your daily life அப்படின்னு கேட்டால் என்னென்ன எழுதுவீங்க? expansion, increase in temperature or rise in temperature, change in state. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னு சொல்லலாம், இல்லை ரைஸ் இன் டெம்பரேச்சர்னு கூட சொல்லலாம். பட் இது 3 தான் நம்ம எழுதணும். ஸோ இதுதான் நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற 3 இம்பார்ட்டண்டான சேஞ்சஸ். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் ஒன் பை ஒன். ஸோ எக்ஸ்பான்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம். இங்கே ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேக் அ மெட்டல் பால் அண்ட் எ மெட்டல் ரிங் ஆஃப் அ சூட்டபிள் டயாமீட்டர். ஸோ மெட்டல் பால் தட் மீன்ஸ் ஒரு மெட்டல் பால் மாதிரி எடுத்திருக்கோம், கீழே பிக்சரில் காமிச்ச மாதிரி. அண்டு அந்த மெட்டல் பால் வந்து உள்ளே போகிற அளவுக்கு ஒரு மெட்டல் ரிங் எடுத்திருக்கோம். ஓகேவா? அதான் சூட்டபிள் டயாமீட்டர்னு போட்டிருக்கோங்க. ஸோ அந்த மெட்டல் பால் என்ன ஆகணும், அந்த லிங்க்குள்ளே உள்ளே போகணும், போட்டால் உள்ளே போகணும். ஸோ அப்படி நம்ம எடுத்திருக்கோம். பாஸ் த மெட்டல் பால் த்ரூ த ரிங். ஸோ அந்த மெட்டல் பாலை என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம் through the ringல. You can observe that the metal ball can easily go through it. ஸோ அந்த மெட்டல் பால் என்ன ஆகுது, ஈஸியாக அந்த ரிங்குள்ளே உள்ளே போகுது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே கீழே பிக்சர் காமிச்ச மாதிரி அந்த மெட்டல் பாலை எடுத்து அதை என்ன பண்ணுறோம், அந்த ரிங்குள்ளே உள்ளே விட்டால் அந்த மெட்டல் ரிங்குள்ளே அந்த பால் உள்ளே போகும். Next, now heat the metal ball and then try to pass it through the ring. ஸோ அந்த திருப்பியும் அந்த மெட்டல் பாலை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரிங்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணும்போது இட் வில் நாட் பாஸ் த்ரூ த ரிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகாது, அந்த மெட்டல் பால் வந்து அந்த ரிங்குள்ளே போகாது. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கப்போ அந்த மெட்டல் பால் ரிங்குள்ளே போச்சா, பட் ஒன்ஸ் அந்த மெட்டல் பாலை நம்ம ஹீட் பண்ண பிறகு அந்த மெட்டல் பால் என்ன ஆகிருக்கு, கியூபிக்கலாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட வால்யூமில் சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆனனால அகெயின் அந்த ரிங்குள்ளே அதே ரிங்குள்ளே தான் நம்ம போடுறோம். பட் அந்த மெட்டல் பால் என்ன ஆகலை, உள்ளே பாஸ் ஆகலை. ஸோ ஃபர்தராக கீப் த மெட்டல் பால் ஆன் த ரிங் ஃபார் சம் டைம். ஸோ ஹீட் பண்ண பிறகு சம்டைம் அப்படியே அந்த மெட்டல் பாலை வச்சிடுறோம். அகெயின் ஃபியூ மினிட்ஸ் இட் வில் ஃபால் த்ரூ த ரிங். ஸோ ஃபியூ மினிட்ஸ் கழிச்ச பிறகு அந்த மெட்டல் பால் என்ன ஆகுது, திருப்பி அந்த ரிங்குள்ளே போகுது. ஏன் போகுது, அதுக்கப்புறம் அதில் உள்ள ஹீட் எனர்ஜி வந்து வெளியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மெட்டல் பால் என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது. அதாவது சொல்லுங்க நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுது. ஸோ நார்மல் பொசிஷனுக்கு வந்தனால ஃபர்தராக நம்மளால் என்ன பண்ண முடியுது, அந்த ரிங்குள்ளே ஃப்ளோ பண்ண முடியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணோன்னா அதோட லென்த்லேயோ அதோட வால்யூம்லேயே வந்து என்ன ஆகும், சம் சேஞ்சஸ் நடக்கும். அதுதான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறனால அது வந்து கொஞ்சம் அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தடிச்சு இருக்கும் அந்த பால். ஸோ அகெயின் அது வந்து நம்மளால் உள்ள அந்த ரிங்குள்ளே போட முடியல. ஓகே, நெக்ஸ்ட், why did the ball go through the ring initially but went through it after some time? ஸோ ஏன் வந்து இனிஷியலாக நம்ம அந்த ரிங் பாலை உள்ளே போடும்போது அந்த ரிங்குள்ளே போச்சு, பட் ஏன் ஃபைனலாக அது வந்து போடல, ஹீட் ஆஃப்டர் சம் டைம் ஹீட்டிங். ஸோ அதுக்கப்புறம் அந்த பால் வந்து உள்ளே போடல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர், when the ball is heated the atoms in the ball gain heat energy. ஸோ அந்த பால் என்ன ஆயிடுச்சு, ஹீட் எனர்ஜி என்ன பண்ணியிருக்கு, கெயின் பண்ணியிருக்கு. they start vibrating and force each other apart. ஸோ அதுக்குள்ளே அந்த பால்குள்ளே அயன் பால்குள்ளே என்ன ஆகிருக்கு, ஹீட் அங்கே வந்து வைப்ரேட்டிங் அண்டு ஃபோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அஸ் அ ரிசல்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அதனால தான் அந்த அயன் பால் என்ன ஆகிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. தட்ஸ் why the ball did not go through the ring. அதனால தான் அந்த மெட்டல் பால் வந்து அந்த ரிங்குள்ளே என்ன ஆகலை, போகலை. ஃபர்ஸ்ட் see the diagram. ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் a cold ball. அதாவது நார்மலாக இருக்க பால் வந்து நம்ம அந்த ரிங்குள்ளே போகுது. செகண்ட் பிக்சர் வந்து ஹீட் பண்ண அந்த பால் வந்து நாட் ஃபிட் த்ரூ, திருப்பி அதுக்குள்ளே அந்த ரிங்குள்ளே போகலை. ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். After some time, as the ball lost the heat energy to the surrounding, it came back to its original size and it went through the ring. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த பால் ஹீட் பண்ணதை ஆஃப்டர் 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ வச்சிடுறோம். திருப்பி அது என்ன ஆகுது, ஹீட் எனர்ஜியை
லாஸ் பண்ணிடுது. ஸோ லாஸ் பண்ணனால திருப்பி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு நார்மலாக இருக்க கண்டிஷனுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த லிங்க்குள்ளே ஃப்ளோ ஆகாது. திஸ் ஷோன் தட் த ஹீட் எனர்ஜி gases expand in solid. ஸோ சாலிடில் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும் தெரியுது. திஸ் எக்ஸ்பான்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லிக்யூட் அண்ட் கேஸஸ் ஆல்சோ. ஸோ சாலிடில் மட்டும் இந்த எக்ஸ்பான்ஷன் நடக்காது, லிக்யூட்லேயும் நடக்கும் அண்ட் கேஸஸ்லேயும் நடக்கும். எதில் ரொம்ப மேக்ஸிமமாக நடக்கும்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் மேக்ஸிமம் இன் கேசியஸ் ஸ்டேட்டு. ஸோ கேசியஸ் ஸ்டேட்டில் தான் இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லெட்டர் சி எக்ஸ்பான்ஷன் இன் டூ யூ நோவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரயில்வே ட்ராக்கில் அங்கங்கே அந்த ஒவ்வொரு ட்ராக்குக்கும் மிடில் சில கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நார்மலாக நம்ம வந்து சம்மர் டைமில் என்ன ஆகும், சாலிட் இப்போ தான் பார்த்தோம், சாலிடெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இதுவுமே ஒரு அயன் ட்ராக் தானே. ஸோ இதுவும் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப நமக்கு வந்து அங்கே என்ன ஆகும், அந்த கேப் விட்டால் தான் அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும். சப்போஸ் கேப்பே விடாமல் நம்ம போட்டிருந்தோன்னா அந்த ரயில்வே ட்ராக் என்ன ஆகும், டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அந்த ட்ராக் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் மெயினாக அந்த ரயில்வே ட்ராக்கில் ஒவ்வொரு கேப் அவங்க தெரியும், ஒவ்வொரு இதுக்கும் சம் லிட்டில் பிட் கேப் விட்டுருப்பாங்க மிடில். ஸோ நீங்கள் இனிமேல் போனால் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இனிமேல் போனால் பாருங்கள். You would have noticed some space bring left in railway tracks. Why? It is because railway tracks, which are made up of iron metals, expand during summer day. When there is a gap, there will not be any damage in the track due to the expansion of the மெட்டல் ராடு. ஸோ அந்த மெட்டல் ராடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆனுச்சுன்னா ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி அங்கங்கே கேப் விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டூ யூ நோவில் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் லெட்டர் சி ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆர் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். ரைசிங் மீன்ஸ் இன்க்ரீஸிங் தான். ஸோ இன்க்ரீஸிங் இன் டெம்பரேச்சர்னே சொல்லலாம். டெம்பரேச்சர் வந்து எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில் டெஃபினேஷன் பார்ப்போம். டேக் அ கப் ஆஃப் வாட்டர் அண்ட் நோட் இட்ஸ் டெம்பரேச்சர். ஸோ ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுத்துருக்கோம், அதோட டெம்பரேச்சரை வந்து நோட் பண்ணுறோம். ஹீட் த வாட்டர் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஸோ அந்த வாட்டரை என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அண்ட் நோட் த டெம்பரேச்சர் அகெயின். ஸோ திருப்பி ஃபர்தராக ஹீட் பண்ண பிறகு ஆஃப்டர் ஹீட்டிங் த டெம்பரேச்சர் வில் பி நோட்டட். டூ யூ ஃபைண்ட் எனி இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர்? ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கதை? கண்டிப்பாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். வாட் காஸ்ட் த டெம்பரேச்சர் சேஞ்சஸ்? ஸோ எதனால் வந்து அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. For the reason when the water is heated, water molecules receive heat energy. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான், வாட்டரை ஹீட் பண்ண என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் ரிசீவ் பண்ணும் ஹீட் எனர்ஜியை. திஸ் ஹீட் எனர்ஜி இன்க்ரீசஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ். ஸோ இந்த ஹீட் எனர்ஜியெல்லாம் என்னப்பா இன்க்ரீஸ் பண்ணும், கைனட்டிக் எனர்ஜியை ஆஃப் த மாலிகுல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். when the molecules receives more energy, the temperature of the water increases. ஸோ அந்த வாட்டரில் உள்ள மாலிகுல்ஸ்லாம் நிறைய எனர்ஜியை கெயின் பண்ண அந்த வாட்டரில் என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். திஸ் known as the heat energy causes increase in the temperature. ஸோ இதுதான் ரீசன் ஃபார் த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதில் உள்ள மாலிகுல்ஸ் பார்ட்டிகல்லாம் என்ன ஆகுது, ஹீட் எனர்ஜியை ஓவராக மோர் தென் ஹீட் எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ண டெம்பரேச்சர் நமக்கு வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. நார்மலாக ஒரு வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் லெவல் என்ன, 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் லெவல் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ அந்த பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிறப்ப அந்த வாட்டர் என்ன ஆகும், நிறைய ஹீட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி டெம்பரேச்சர் அந்த 100 டிகிரி டெம்பரேச்சரில் காமிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் இந்த கான்ஸ்டண்ட்டாக 100 டிகிரி டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் ஹீட் பண்ண தான் அந்த வாட்டர் என்ன ஆகும், எவாப்ரேஷன், அதாவது வேப்பர் ஆக ஆரம்பிக்கும். Now next we are going to see about change of state. So change of state is a 3 type: solid, liquid, gas. Okay, so first என்ன ஆகும், சாலிட்லேருந்து லிக்யூட் கன்வெர்ட் ஆகும், லிக்யூட்லேருந்து கேஸ் ஆகும், திருப்பியும் வந்து கேஸ்லேருந்து லிக்யூட்லேருந்து சாலிடு. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டில் வந்து அதுலேயும் சர்க்குலேட் ஆகும். ஸோ இதுக்கெலாம் நேம் இருக்கும். ஸோ டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த ஆக்டிவிட்டியை பார்ப்போம்.
take a few ice cubes in a container and heat them for some time. ஸோ கொஞ்சம் ஐஸ் க்யூப் எடுத்துருக்கோம் ஒரு கண்டெய்னரில். அந்த அந்த ஐஸ் க்யூப் கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். வாட் ஹேப்பன்ஸ், த ஐஸ் க்யூப்ஸ் மெல்ட் அண்ட் பிகம் வாட்டர். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆல்ரெடி யூ நோ தட் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ அந்த ஐஸ் க்யூப்போட டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 0 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கும். நவ் ஹீட் த வாட்டர் ஃபார் சம் டைம். ஹீட் பண்ணுறோம். வாட் டு யூ அப்சர்வ், த வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் த வெசல்ஸ் டிக்ரீசஸ். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து ஒரு க்யூபு சாலிட் கண்டென்ட்டில் இருக்கப்போ ஸோ அது அந்த பாத்திரத்தில் போட்டோன்னா ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வால்யூம் என்ன இருக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன் ஐஸ் க்யூப்ஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த வாட்டர் மாலிகுல்ஸ் இஸ் மோர். ஸோ வாட்டர் மாலிகுலை கம்பேர் பண்ணுறப்ப ஐஸ் க்யூப்பில் வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வாட்டரில் அதிகமாக இருக்கும். ஏன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் சாலிடில் வந்து எல்லாமே ஒரு டைனி பார்ட்டிகல்ஸாக இருக்கும், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸு. ஸோ வந்து அந்த வைப்ரேஷன் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். இதே லிக்விட் கம்பேர் பண்ணிங்கன்னா லிக்விடில் இருக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், பட் சாலிடை வேற லிக்விடில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ தே ஆர் close together. When we heat them, the force of attraction between the molecules decreases and the ice cube becomes water. ஸோ அதில் உள்ள மாலிகுல்ஸ்லாம் ஹீட் பண்ண பிரேக் ஆக ஆரம்பித்து நமக்கு வாட்டராக கன்வெர்ட் ஆகும். when we heat the water the force of attraction decreases further. ஸோ அந்த ஐஸ் க்யூப் எல்லாமே ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் அங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, when we heat the water the force of attraction decreases further, hence they move away from the one another and become vapor. ஸோ ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ஆல்ரெடி ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஐஸ் க்யூப் எல்லாம் என்ன ஆகும், மெல்ட் ஆகி நமக்கு வாட்டராக கன்வெர்ட் ஆகும். ஸோ வாட்டராக கன்வெர்ட் ஆன பிறகு அந்த 100 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் ஆன பிறகு அது என்ன ஆரம்பிக்கும், வேப்பராக ஆரம்பிக்கும். சின்ஸ் வாட்டர் வேப்பர் எஸ்கேப் டு த சரௌண்டிங். ஸோ சரௌண்டிங்க்கு என்ன ஆகும், வாட்டர் வேப்பர் வந்து எஸ்கேப் ஆக பார்க்கும். வாட்டர் லெவல் டிக்ரீசஸ் ஃபர்தர். திருப்பியும் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆக வாட்டரோட லெவல் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஃபார் திஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் heat energy causes change in the state of the substance. ஸோ ஹீட் பண்ண அந்த சேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. நமக்கு ஃபஸ்ட்டு சாலிடாக ஐஸ் க்யூப் கிடச்சிது. ஸோ அதை நம்ம ஹீட் பண்ணோம். ஃபர்தராக நமக்கு லிக்விட் ஃபார்ம் கிடச்சிச்சு, லிக்விட் ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஃபர்தர் இன்னும் ஹீட் பண்ண அந்த லிக்விட் என்ன ஆகுது, வேப்பர், அதாவது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆச்சு. ஸோ அங்கே என்ன நடக்குது, ஒவ்வொன்றும் ஹீட் வந்து சம் சேஞ்சஸை கொண்டு வருது. When heat energy is removed, changes takes place in reverse direction. ஸோ ஹீட் எனர்ஜியை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா இது ரிவர்ஸ் டைரக்ஷனில் அப்படியே நமக்கு திரும்ப கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேப்பர் ஆகிறத ஒரு லிட்டு போட்டு நம்ம ஹீட் ஆஃப் பண்ணிட்டு லிட்டு போட்டு மூடணுன்னா நமக்கு என்ன ஆகும், அந்த வாட்டர் வேப்பர்லாம் அந்த பிளேட்டில் போய் செட்டில் டவுன் ஆகி திருப்பி அகைன் நமக்கு வாட்டர் கண்டென்ட் ஃபார்ம் ஆகும். திருப்பி அந்த வாட்டர் கண்டென்ட்டை ஃபர்தர் நம்ம கூல் பண்ணி இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு திருப்பி என்ன ஆகும், நமக்கு அந்த சாலிட் கண்டென்ட் திருப்பி கிடச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ். சாலிடை லிக்யூடாக கன்வெர்ட் பண்ணலாம், லிக்யூடை கேசியஸ் ஃபார்முக்கு கொண்டு வரலாம், திருப்பி ஃபர்தராக கேசியஸை லிக்யூடுக்கு கொண்டு வரலாம், லிக்யூட்லேருந்து திருப்பியும் சாலிடாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். திஸ் ரியாக்ஷன் இஸ் எ ரிவர்சபிள் process. In heat energy is supplied to or taken out from a substance, it will be undergo a change from one state of matter to another. ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான், ஒன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்லேருந்து அனதர் ஸ்டேட் ஆஃப் மேட்டருக்கு வந்து ஹீட்டை வந்து நம்ம சப்ளை பண்ணுறதை நிறுத்திட்டோன்னா அது மாதிரி ஆயிடும். ஃபர்தராக திருப்பி நம்ம ஹீட் பண்ண திருப்பி இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். Next, one of the following transformation may takes place due to the heat energy. The state of solid is converted into liquid form is called a melting. Next, liquid is converted into a gaseous form is called a vaporization. Solid it converted to a gaseous state. That process is called as a sublimation. Gas is converted into a liquid state. This process is called as a condensation. Liquid it form a solid state. This process is called as a freezing. Gas to liquid, this process is called as a deposition.
ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டில் வந்து இப்படி நடக்கிறத நம்ம ஒவ்வொன்றும் பேர் சொல்கிறோம். சாலிட்லேருந்து லிக்யூடு கன்வெர்ட் ஆகிறத மெல்ட்டிங்கும், லிக்யூட்லேருந்து கேஸஸ் கன்வெர்ட் ஆகிற வேப்பரைசேஷனும், சாலிட் டு கேஸு கன்வெர்ட் ஆகிற சப்ளிமேஷனும், கேஸ் டு லிக்யூட் கன்வெர்ட் ஆகிறது கண்டென்சேஷனும், லிக்யூட் டு சாலிடுக்கு சேஞ்ச் ஆகிறது ஃப்ரீசிங்கும், கேஸ் டு சாலிடுக்கு சேஞ்ச் ஆகிறது டெபாசிஷனும், இந்த மாதிரி ஒவ்வொரு நேம் வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த கொஸ்டின்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சாலிட் டு லிக்யூட்க்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் மெல்ட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் க்யூப் வந்து ஹீட் பண்ண லிக்யூடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெல்ட்டிங்னு பேர் சொல்லுவோம். ஓகே, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். See the diagram. இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். ஓகே, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர். ஸோ வாட்டரோட சேஞ்சஸ்லாம் எப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சாலிட் டு லிக்யூடு. ஸோ சாலிட்லேருந்து லிக்யூடாக கன்வெர்ட் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேலே ஆரோ மார்க் இருக்க பாருங்கள், மெல்ட்டிங். ஸோ அந்த ஐஸ் க்யூப்லாம் என்ன ஆகுது? மெல்ட் ஆகி ஹீட்டை அப்ளை பண்ண நமக்கு அந்த ஐஸ் க்யூப்லாம் மெல்ட் ஆகி நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. See the definition. Melting is the change of solid into liquid. So solidலேருந்து liquidக்கு சேஞ்ச் ஆகுது when heat is applied. heat வந்து அப்ளை பண்ணுறோம். This process occurs at a fixed temperature. ஒரு ஃபிக்ஸ்ட் டெம்பரேச்சரில் இந்த வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். when a cup of ice cream and a beaker of ice cubes is kept at room temperature it melts. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் நீங்கள் வாங்குறீங்க, அது வந்து ரொம்ப கோல்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வெளியில் சம்டைம்ஸ் வச்சிங்கன்னா அது என்ன ஆக ஆரம்பிக்கும்? மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். த ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் த ஐஸ் cubes receive heat from the surrounding air, so it melts and changes into the liquid form. ஸோ மெல்ட்டிங்கில் என்ன? சாலிட்லேருந்து லிக்யூடு கன்வெர்ட் ஆகிறது. திஸ் ப்ராசஸ் கால்ட் அஸ் ஏ மெல்ட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து லிக்யூட்லேருந்து கேஸஸ்க்கு ஃபார்ம் ஆகுறது, அந்த ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆகுறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேப்பரைசேஷன் ஆர் எவாபரேஷன். ஸோ வேப்பரைசேஷன்னாலும் எவாபரேஷன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எவாபரேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் இன் விச் லிக்யூட் ஸ்டேட் சேஞ்சஸ் இன்டு ஏ கேசியஸ் ஸ்டேட்டு. ஸோ லிக்யூட்லேருந்து டேரெக்டாக ஹீட் பண்ண கேசியஸ் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆகிறத நம்ம எவாபரேஷன் சொல்லுவோம். டியூ டு அண்ட் இன்க்ரீஸிங் இன் டெம்பரேச்சர் அண்ட் ஆர் ப்ரெஷர். ஸோ ஹீட் பண்ண டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வாட்டர் என்ன ஆகுது? எவாபரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறத திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ வேப்பரைசேஷன் ஆர் எவாபரேஷன். நெக்ஸ்ட் வி வில் see about கண்டென்சேஷன். ஸோ கேசியஸ் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து ஃபார்ம் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்டென்சேஷன். லெட் us see in a detailed manner. See the definition. We would have observed that the plate that covers the cooked food items have water droplet on the inside of the plate. Why? ஸோ நீங்கள் குக் பண்ணும்போது ஒரு லிட்டு போட்டு அந்த மூடி வச்சிட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? நமக்கு அந்த லிட்டில் பார்த்திங்கன்னா அட் பாட்டமில் உள்ளே திறந்து இப்படி பார்த்திங்கன்னா அதில் வாட்டர் ட்ராப்லெட் இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ அது என்ன ஆகுது? ஒன்ஸ் ஹீட்டு சப்ளை பண்ணுறதை நிறுத்திட்டோன்னா அந்த வாட்டர் பேப்பர்லாம் அந்த லிட்டில் போய் சேர்ந்துடும். ஸோ சேர்ந்து அந்த வாட்டர் அப்படியே ட்ராப்லெட்டாக அதில் வந்து செட்டில் டவுன் ஆகிருக்கும். ஸோ ஃபர்தர் அந்த வாட்டர் ட்ராப்லெட் வந்து அந்த வெசலில் வந்து விழுக ஆரம்பிக்கும். த வாட்டர் பேப்பர் emerges from the hot food and goes up. The plate covering the food is relatively less hot than the hot food. ஸோ அங்கே அந்த ரொம்ப ஹீட்டாக இருக்கிறத நம்ம அதான் ஹீட் சப்ளை பண்ணுறதை நிறுத்திட்டா இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் வந்து அங்கே நடக்கும். ஸோ ஒன்ஸ் ஓவர் ஹீட் ஆகி வாட்டர் வந்து எவாப்ரேஷன் ஸ்டேஜுக்கு போன பிறகு திருப்பியும் அந்த ஹீட் சப்ளை பண்ணுறதை நம்ம நிறுத்திட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சோன்னா அந்த வாட்டர் எவாப்ரேட் ஆன வாட்டர்லாம் எங்கே செட்டில் டவுன் ஆகிருக்கும் அந்த பிளேட்லேயோ எந்த வெசலில் வந்து நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து அந்த பாட்டமில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அது திருப்பி நமக்கு என்னவா ஆகும்? லிக்யூடாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் வி வில் see about லிக்யூட் வந்து சாலிடாக கன்வெர்ட் ஆகிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிக்யூடாக இருக்குது இப்போ வாட்டரில் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா நமக்கு என்ன ஆகும்? ஐஸ் க்யூப் சாலிடாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ரீசிங். See the freezing definition. The temperature at which water changes from a liquid to a solid. ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆக வாட்டர் வந்து சேஞ்சஸ் ஆகுது from liquid to a solid. This is called as a freezing. Next let us see
சப்ளிமேஷன். ஸோ சாலிட் வந்து டைரெக்டாக லிக்விடோ நம்ம ஹீட் பண்ணாமல் ஹீட் அப்ளை பண்ணவோ எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக நமக்கு கேஸஸ் ஃபார்முக்கு போச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? சப்ளிமேஷன். ஃபார் ஒன் ஆஃப் த மெயின் எக்ஸாம்பிள் கேம்பர், கற்பூரம். ஞாபகம் இருக்கா? நீங்கள் அந்த கற்பூரம் வந்து ஒரு சாலிட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை எடுத்து ஒன்ஸ் நீங்கள் வெளியில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆஃப்டர் 1 hour இல்லை 1 day கழித்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாப்தலின் என்ன ஆகும்? எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது? சாலிட்லேருந்து நமக்கு கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ சப்ளிமேஷன். See the sublimation definition. This process in which a solid is converted directly into gas is called as a sublimation. ஒரு குட் எக்ஸாம்பிள்னு இதுக்கு கொடுத்தா கேம்பர் தான். அதாவது தட் மீன்ஸ் கற்பூரம். நெக்ஸ்ட் லெட்டர் சி. ஸோ சாலிட்லேருந்து கேஸஸுக்கு ஃபார்ம் ஆனால் அது சப்ளிமேஷன் சொன்னோம். ஸோ டைரெக்டாக கேஸஸ்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கே வராமல் சாலிட் ஃபார்முக்கு வந்தால் அது டெபாசிஷன். See the definition. Deposition. In this process by which the gas changes directly into a solid by passing the liquid state. So liquid stateக்கு போகாமல் டைரெக்டாக என்னவாகுது? சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் would be frost. That means வீழ்படிதல். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரையும் சாண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப ஆஃப்டர் சம்டைம்ஸ் அந்த வாட்டரில் வந்து சாண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே செட்டில் டவுன் ஆயிரும், மேலே வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த சாண்டு வந்து கீழே பாட்டமில் செட்டில் ஆகிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? படிவு, டெபாசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி கேஸ்லேருந்து டைரெக்டாக சாலிட் பார்ட்டிகல்ஸ் போகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ டெபாசிஷன். Today in this topic is over. Next topic I will send you later. Thank you.